பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எதை மனிதன் இழந்து போனான்? தேவனோடு அவன் நெருங்கி இருக்கிறதான உறவை அவன் இழந்து போனான். தேவனோடு இணைந்து இருக்கிறதான நிலையை அவன் இழந்து போனான். பாவம் அவனை பிரித்து விட்டது. அதனால் அவனுக்கு சோகம் நிகழ்ந்தது, கவலை, கண்ணீர், மன அழுத்தங்கள். மனிதன் தேவனோடு இணைந்திருக்க முடியாத நிலையில் தேவன் அதை சரிபடுத்தவே இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனை தனக்காக இழுத்து கொள்ளுவவே, விழுந்து போன மனிதனை இழந்த தேவனோடு இருக்கும் உறவை இழந்த மனிதனை புதுப்பிக்கொண்டாமவே இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களில் முன்னறிவிக்கப்பட்டபடி, வேத வாக்கியங்கள் முன் குறித்தபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். உன்னை ரட்சிக்கவே வந்தார், உன்னை விடுவிக்கவே வந்தார். ஐயோ, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த பாவ அடிமையிலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? யார் என்னை விடுவிக்க முடியும்? இந்த சூழ்நிலையில் யார் என்னை விடுவிப்பார்? இந்த மன அழுத்தத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? இந்த மன சோர்வில் யார் என்னை விடுவிப்பார்? இந்த குற்ற உணர்வில் யார் என்னை விடுவிப்பார்? விடுவிக்க ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காகத்தான் வந்தார், உன்னை மீட்கவே வந்தார். நீ இழந்து போன நிம்மதி, நீ இழந்து போன அமைதியை, நீ இழந்து போன சமாதானத்தை, நீ இழந்து போனவைகளை எல்லாவற்றையும், இழந்து போன சுகத்தை அவர் உனக்கு திருப்பி தரவே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். அவர் உனக்காக இன்று உயிரோடு இருக்கிறார். இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். அவருடைய வார்த்தையை, அவருடைய நற்செய்தியை, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர் உனக்காக வருகிறார், அவர் உனக்கு உள்ளாக வருகிறார். ஏனெனில் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, சக்தி உள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நில்லுங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம், அவன் எய்கிறதான எல்லா விதமான தந்திரங்களையும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு நேராக, உங்களுடைய சிந்தனைகளுக்கு நேராக உங்களை டிஸ்ஓரியன்ட் ஆக செய்ய வேண்டும், டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டும். ஒரு தேவனுடைய காரியங்கள் உங்களை போக்கஸ் பண்ண அனுமதிக்க கூடாது. உங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலா விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராயமையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் நம்முடைய பரலோக தகப்பன் என்னுடைய நாவின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார். நான் அல்ல, நான் என்னுடைய சொந்த வார்த்தைகளை இந்த இடத்துல பேசவில்லை, தேவனுடைய வார்த்தைகளை வைத்து பேசுகிறேன். நிச்சயமாக அந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே அவர் நிச்சயமா ஒரு புதிய காரியத்தை செய்வார் என நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பக்கம் நாம் விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நின்றாலும், ஒரு பக்கம் நம்முடைய இரட்சணியம் என்னும் ஒரு ஆவின் பட்டயத்தை, தேவவசனமாய் ஆவின் பட்டயம் இன்னொரு பக்கம் காக்கக்கூடியதா இருந்தாலும், நம்முடைய நீதி என்னும் மார்க்கம் நம்முடைய இருதயத்தை சுற்றிலும் இருதயம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவனுடைய ஈட்டியானது நம்முடைய இருதயத்தை துளைத்து விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை சுற்றிலும் நம்முடைய இரும்பு கவசங்களால் நம்மை மூடி இருந்தாலும், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய்
நம்முடைய பாதரட்சைகளை நம்ம தொடுத்து கொண்டிருந்தார்களும் நிமிர்ந்து நிற்பதற்கு, எல்லா அவயங்களையும் நேராக பிடித்து நிற்பதற்கு, எல்லா ஆயுதங்களையும், எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் நேராக பிடித்து நிற்பதற்கு அரைக்கச்சை மிகவும் இறுகி இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், ஒரு மனிதனுடைய தலையிலே ஹெல்மெட் இல்லைன்னா, அவருடைய தலைச்சீரா இல்லை என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இராது. உன்னுடைய தேவனுடைய வார்த்தையை குறித்து தெளிவு இருக்கிறது, விசுவாசம் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய சிந்தை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையா இல்லாமல் இருந்தார், அவனுடைய போராட்டத்திலே நாம் ஜெயித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய போராட்டம் ஏதோ மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதர்களோடு அல்ல. நம்முடைய யுத்தம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும், பிசாசின் கிரியைகளோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு. நம்முடைய போர்க்களம் முழு ஆவிக்குரிய மண்டலங்கள், பரலோகத்தின் ஆவிக்குரிய மண்டலமா இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்துக்குரிய ஆவிக்குரிய மறைந்திருக்கும் கண்ணுக்கு புலப்படாத மண்டலங்கள் இருந்தாலும் சரி, நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே பகுதி மனிதனுடைய சிந்தனை மண்டலம். நம்முடைய சிந்தனை மண்டலங்கள், நம்முடைய சிந்தனை தேவனுடைய சிந்தையோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த நம்முடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோடு இணைக்கப்படுவதற்கு முன்பாக முதலாவது நமக்கு தேவை ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுதல் இது எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடியது. வேதம் சொல்லுகிறது, யோவான் அதிகாரம் 5வது அதிகாரம் 24வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சுவிசேஷங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையானது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார், உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அனுப்பி கொண்டிருக்கிறார், உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம், அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய பேரின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யாரா இருந்தாலும் சரி, அவன் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அவன் யாரா இருந்தாலும் சரி, அவள் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையானது இப்பொழுது உன்னை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தை உனக்கு நேராக அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீ அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு, வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீ உன்னுடைய வாயினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு, அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக அவர் ஏற்கனவே எனக்காக அடிக்கப்பட்டு அவர் செய்து முடித்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக மாறுவதற்கு நீ விசுவாசிக்க வேண்டும். நீதி உண்டாக இது விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், அடுத்தது, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி நீங்களுடைய மனதை தேவனுக்கு நேராக திருப்பி, உங்கள் மனதிலே தேவனால் உண்டாய ஒரு மாற்றத்தை, மனமாற்றம், மனம் மாறுதல், பழைய வாழ்க்கையை விட்டு மனம் மாறுதல், பழைய இன்பங்களை விட்டு மனம் மாறுதல், தீமைகளை விட்டு ஓய்ந்திருத்தல், தீங்கு செய்வதற்கு விரைவான ஓடின கார்
நின்று தேவனை நோக்கி உன்னுடைய இருதயத்தை அந்த இடத்தில் நின்று விரைந்து ஓடுகிற காலை நிறுத்தி நிதானித்து தேவனை நோக்கி உன்னுடைய இருதயத்தை திருப்புதல், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் கிடையாது. நம்முடைய உடலிலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடலில் உள்ள அழுக்குகள் வெளியே ஏற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடலிலே அழுக்குகள் வெளியேற்றப்படாமல் தேங்கி இருக்குமானால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்காது. உன்னுடைய அவயங்கள் உயிர் உள்ளதாகவும் இருக்க வேண்டுமானால் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் ரத்தம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் ரத்தம் தடைவிடுமானால் அந்த இடத்தில் அந்த பகுதி செயல்படாது. அந்த இடத்தில் அழுகி நாற்றம் எடுத்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அந்த பகுதியில் மக்கள் நிற்க முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் கிடையாது. அது ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து கொண்டே காணப்படுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கால் நேற்று ஏதோ ஒரு காரியத்துக்காக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடினது. நிறுத்து உன்னுடைய காலை, தேவனை நோக்கி உன்னுடைய இருதயத்தை திருப்பு. அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, எடுக்கும் பொழுது, தேவனே நான் என்னை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கையில் உம்முடைய ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் நான் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உம்முடைய கைகளை நான் விழுந்து விடுகிறேன். உம்முடைய கரத்திலே நான் விழுந்து விடுகிறேன். என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்று அப்பொழுது பரிசுத்த ஆவியின் கரத்தை பெறுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற திறமையை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒரு மற்ற மக்களிடத்திலிருந்து ஒரு வித்தியாசமுள்ள வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான திறமை உள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தினால், திறமையினால் உண்டாகிற வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிற சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. தன்னுடைய மனதை தவறான பாதையிலிருந்து தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால், அவனுக்கு அந்த பகுதியில் திருப்ப அவனுக்கு மனதில்லை. அந்த பகுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கெட்டு போக ஜீவனுள்ள தேவனை விட்டு இலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். கெட்டு போகிறவன் என்று நினைக்கிறவன் வாழ்க்கையை திருப்ப வேண்டாம். போகிற போக்கிலே போகட்டும். ஒரு பன்றி தான் உயிரோடு இந்த நாட்கள் எல்லாம் தன்னுடைய மூக்கு வழியாக, தன்னுடைய வாயின் வழியாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சாக்கடை பகுதிகளிலே ஏதாவது கிடைக்குமா என்று அதனுடைய கண்கள் அந்த பூமியை நோக்கி கொண்டே தான் இருக்கும். பன்றியை வெட்டுவோர்கள் வருவார்கள். அதனுடைய 2 கால்களுக்கு இடையில் கயிறை கட்டிக்கொண்டு இடையில் ஒரு கம்பை சிறி தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு செல்லும் பொழுதுதான் அதுவரைக்கு குப்புறமாக பூமியே நோக்கி பார்த்து கொண்ட பன்றியானது வானத்தை நோக்கி பார்க்கும். மரித்த பின்பு எல்லோருக்கும் வருகிறது. மரித்த பின்பு எல்லா மனிதருக்கும் பரலோகத்தையுடைய சிந்தை வரும். மரித்த பின்பு உனக்கு ஞானம் வந்து, அறிவு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் பொழுது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உலகத்தின் செல்வங்களை எல்லாம் அவன் தனக்கு வசமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பானான, தன்னுடைய வாழ்க்கையை இழப்பானான,
அந்த செல்வத்தினால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. ஆகவே ரோமர் 8:1 சொல்லி, ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்து இயேசுவோடு தன்னுடைய சிந்தை மூலம் தன்னுடைய பரலோக தகப்பனுடைய சிந்தை இணைக்கப்பட்டவனாய், நானும் அவரும், நானும் இயேசு கிறிஸ்துவும், அவருடைய சிந்தை, அவருடைய விருப்பம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். வேதம் சொல்லி, இரு மனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான், குந்தி குந்தி நடக்கிறவனாயிருக்கிறான். வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து சாய்ந்து போவான். ஏக மனதான், ஒரே மனதோடு ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு, ஒரே சிந்தைய ஒவ்வொருவரோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு, அடுத்த வசனம் 8:2 கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் பரிசுத்த ஆவியினுடைய சட்டம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டது. வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஒருவேளை நியாய பிரமாணத்தினால் செய்யக்கூடாததை நீ செய்யும்படிக்கு, ரோமர்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது, விரும்புவதை நான் செய்யாமல் விரும்பாததையே நான் செய்கிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு பாவம் வாசம் செய்து கொண்டிருக்கிறது, தங்கி கொண்டிருக்கிறது, ஒரு ஜென்ம சுபாவம் தங்கி கொண்டிருக்கிறது. தாயின் வயிற்றிலே நான் வெளியே வந்து விழுந்தேன். ஒரு ஜென்ம சுபாவம் இன்னும் மறுபிறப்பினை அடையவில்லை. இந்த ஆத்மாவிலே ஒரு ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆத்மாவிலே உயிரை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த ஆத்மாவுக்கு பரிசுத்த ஆவியானவரே உயிராயிருக்கிறார். அதான் எழுத்து கொல்லுகிறது, அந்த ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே உனக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய சிந்தனை உன்னுடைய சிந்தனையோடு இணைக்கப்படுகிறது. அப்பொழுது அவருடைய சிந்தனை உன்னுடைய சிந்தனையோடு இணைக்கப்படும் பொழுது அவருக்குள் என்ன விருப்பம் இருக்கிறதோ, அவருக்குள் என்ன ஆசை இருக்கிறதோ, அது உனக்குள் கடத்தப்படுகிறது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாபம் என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டது. நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் தாயின் வயிற்றிலே வெளியே வந்து விழுந்தோம். இந்த பாவம் முதலாவது துவங்கிறது லூசிபர் வானத்திலிருந்து கீழே வந்து விழுவதற்கு முன்பாக, மன மேட்டிமையிலிருந்து வந்து விழுவதற்கு முன்பாக அவனுடைய பாவம் முதலாவது அவனுடைய சிந்தனையிலே காணப்பட்டது. அதே போல ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அந்த கனி பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கத்தக்கது என்று அவர் தன்னுடைய சிந்தித்தார். அதே போலதான் சிம்சோனும் தன்னுடையத்தில் இருக்கிற நஸ்ரேனாகிய அபிஷேகத்தை இழந்து போவதற்கு காரணமா இருந்தது அவனுடைய சிந்தனை மண்டலம். அவள் என்னுடைய கண்களுக்கு இனிமையா இருக்கிறாள். நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த மனது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீ தேவனுடைய நாவினால் அறிக்கை செய்து விட்டாய். தேவனுக்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீ விசுவாசித்தாய். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக மாறும்படி நீ இருதயத்தில் விசுவாசித்தாய். உன்னுடைய உள்ளம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் தான் உன்னால் செய்ய முடியாததை அவருடைய பலமை செய்து முடிக்கும்படிக்கு, அதான் வேதம் சொல்கிற, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த 10 கட்டளை, அந்த கற்பனைகள், அந்த நியாய பிரமாணங்கள்
நிறைவேற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு. உன்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த காரியம் நடைபெறுவதற்கு உன்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீ மறுபுறப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அதான் 2 கொரிந்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள், மாறாக இறந்தும் வாழ்வோராக உங்களை தேவனுக்கு ஒப்படையுங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை, அவருடைய இருதயத்திற்கு ஏற்புடையவர்களை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடம் ஒப்படையுங்கள். அவருடைய கரத்தில் போய் விழுந்து விடு. ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி ரோமர் அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்படையுங்கள். ஒரு ராபர்ட் ராய் அவங்க ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க. அந்த பாடலை இங்க நான் பாடணும்னு விரும்புகிறேன். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா வனைந்து உருவாக்கிடும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். அவருடைய கைகளிலே நீ விழுந்து விடு. உன்னுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அவரிடத்தில் கொடுத்து விடு. உன்னை முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்படைத்து விடு. இந்த பாடல்ல இந்த வரிகள் அழகாக, உன்னை முழுவதுமாக எதற்காக ஒப்பிக்க வேண்டும்? அவர் விரும்புகிற விதமாக, அவர் விரும்புகிற வடிவத்தை, அவருடைய இயல்பை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய சிந்தையை உனக்குள்ளாக வைப்பதற்கு. என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நாதம், தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். கெட்டு போகிற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த உலகத்தினுடைய போக்கின்படி வாழ்வார்கள். அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குணாதிசயம் உண்டு. அவர் மிருதுவானவர், ஜென்டில். அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், வாய்ப்புகளை கொடுப்பார். சூஸ் பண்றதுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுப்பார். அநேக நண்பர்கள் மூலம் பேசுவார். சமூக வலைதளங்களுக்கு எதையாவது நீ தேட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை ஏதோ ஒரு வகையில் உன்னிடத்துக்கு அனுப்புவார். அவர் எத்தனையோ முறைகளில் பல வாய்ப்புகளை கொடுப்பார், ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார். கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு அவருடைய அது மெல்லிய சத்தத்தை, மெலிதான சத்தத்தை, தென்றல் போன்ற ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய உள்ளம் அந்த தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நிறுத்தப்படுவதில்லை, அது நிதானிப்பதில்லை. அது விரைந்தோடி கொண்டே இருக்கும். தீமை செய்வதற்கு அந்த கால் விரைந்தோடி கொண்டே இருக்கும். அவருடைய மனம் நிறுத்தப்படுவதில்லை. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்?
அதான் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமுள்ளதா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதா இருக்கிறது. மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைவதாக. முதலாவது, உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தருகிறேன் உன் கைகளில். ஒரு மண்பாண்டத்தை அந்த ஒரு களிமண்ணை எடுத்து அதற்கு தேவையான தண்ணீர் அதன் மீது ஊற்றி அதை பிசைந்து தான் விரும்பிய வடிவத்தை கொண்டு வரும்படி அவன் கைகளை அதற்கு நேராக வைத்துக் கொண்டே இருப்பான். அதே போல தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சிந்தனை மண்டலங்கள், உன்னுடைய எண்ணங்களை பிசைய விரும்புகிறார். அவரோடு இசைந்து கொள்ளும்படி, அவருடைய சிந்தனைகளோடு, அவருடைய எண்ணங்களோடு, அவருடைய நினைவுகளோடு, அவருடைய விருப்பங்களோடு இசைந்து கொள்ளும்படி விரும்புகிறார். உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் உண்டாகும். அப்பொழுது தேவனுடைய விருப்பம் எது என தேர்ந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது என்று, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருந்தது, ஒரு நடத்தை இருந்தது, ஒரு பிஹேவியர் இருந்தது, ஒரு ஸ்பாவம் இருந்தது, ஒரு சிந்தனை இருந்தது. மற்றவர்களை ஒரு மதிக்காத தன்மை, முரட்டாட்டம் உள்ள ஒரு சிந்தனை, ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இருந்தது. அதை மாற்றி தீய ஆசைகளால் ஏமாந்து அழிவுறு பழைய மனிதனுக்குரிய இயல்பை, அந்த சுபாவத்தை களைந்து விடுங்கள். எனவே ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனென்றால் பழையன கழிந்து போயிட்டு பழைய மனிதன் போய்விட்டான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த மனிதன் போய்விட்டான். புதியன புகுந்ததென்றோ? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் புகுந்திருக்கிறார், உனக்குள் இருக்கிறார், உனக்குள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றோ? தேவனுடைய சாயலாக, அவருடைய குணாதிசயமாக, அவருடைய இயல்பாக, அவரை போல படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொண்டிருக்க இப்பொழுது அவ்வியல்பு உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். மூன்றாவது, நம்முடைய சிந்தனையிலே நாம் ஒரு காரியத்தை நாம் வைக்க வேண்டும். ஏற்கனவே ஆண்டவர் உனக்காக ஜெயத்தை செய்து முடித்து வைத்து விட்டார். அதாவது ரோமர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் பழைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், அது இப்பொழுது செத்து போயிற்று. இப்பொழுது கர்த்தராகிய கிறிஸ்துவோடு இணைந்து தேவனுக்காக வாழ்கிறவர்களாக உங்களுடைய சிந்தனையில் எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதை மறந்து விடக்கூடாது. உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் ஒரு காரியத்தை முதலாவது நீங்கள் செய்தீர்கள். தேவனுடைய கரத்திலே நீங்கள் போய் விழுந்தீர்கள். என்னை தருகிறேன், என்னுடைய கரத்தில் என்னை படைக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தேவனுக்காக வாழ்கிறவர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ரோமர் 6:12 சொல்லுவது, ஆகவே உடலின் இச்சைகளுக்கும் உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இப்பொழுது உங்களுடைய சிந்தனையில் பாவம், பிசாசானவன் உடனே உங்களுக்குள் புகுந்து விட முடியாது. உடனே புகுந்து விட முடியாது. அதாவது மரணமும் ஜீவனும், நாசமும் மோசமும், நல்லது கெட்டது, உன்னுடைய சிந்தனையிலே தேர்வு, எதை நீ தேர்வு செய்கிறாய்? உன்னுடைய சிந்தனை மண்டலங்களிலே ஒரு எண்ணங்கள் வருகிறது, ஒரு தீய எண்ணம் வருகிறது. நீ எதை தேர்வு செய்கிறாய்? ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள்.
அந்த எண்ணங்களை வரவேற்கும் பொழுது, அந்த எண்ணங்களை நீங்கள் எதிர்க்காமல், கிறிஸ்துவுக்குள் அதை சிறைப்படுத்தாமல் அதை வரவேற்கிறீர்கள் என்றால், சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது பிசாசுடைய ஆட்சியை செலுத்தும்படி நீங்கள் வழி திறக்கிறீர்கள் என்பது அர்த்தம். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய கிருபையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், அவரே சட்டமாய் உங்களுக்குள் இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏனென்றால் தேவனுடைய இயல்பு, அவருடைய சுபாவம் அவனிடம் இருக்கிறது. தேவனிடம் வந்து பிறந்தவராய் இருப்பதால் அவனால் பாவம் செய்ய இயலாது. என்றால் நீ தேவனால் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஆத்துமாவோடு இணைந்திருக்கிறார், உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாய் வயிற்றின் வெளியே வரும் பொழுது ஒரு விதமான சுபாவத்தோடு நம்ம வெளியே வந்தோம், பாவத்திற்குரிய சுபாவத்தோடு, பாவத்துக்குரிய இயல்போடு. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் வாய் திறந்து முதல் சொல்கிற ஒரு பாவம் பொய். அந்த நாம் வந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு புரிதமான ஒரு பாவத்தினுடைய சுபாவத்தை பெற்றுக் கொண்டவர்களா இருந்தோம். ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். நம்முடைய சிந்தனை மண்டலங்கள் எதெல்லாம் நினைக்கிறதோ, நாம் சிந்திக்கிற காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறவர்களா இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினருடைய ஆவி, அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை, மரித்த இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஆவியினாலே அவர் உயிரோடு எழுப்பினார். அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்துமா இப்பொழுது ஆக்டிவா இருக்கிறது, தேவனோடு இணைந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவருடைய வித்து, அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. தேவனிடமிருந்து, அதாவது அழகாக சொல்லுகிற 1 யோவான் 5:18 தேவனிடமிருந்து பிறந்தோம், பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் தேவனிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார், தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. தேவனிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நம்மை அவருடைய உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை சுற்றின அவர் மதிலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக, இந்த உலகத்திலே தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தப்படுவதற்கு முன்பாக உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து மறிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்தார். அவர்களுக்காக பரலோகத்தில் மிகுந்த மகிமையில் இருந்தவர் ஒரு சாதாரண ஒரு கூடாரத்துக்குள்ள அவர்களுக்காக வாசமாயிருந்தார். இப்பொழுது அப்படி அல்ல. நாம் அவருடைய குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாப்பார்? எப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பேரிதயத்தோடு, ஒரு வாஞ்சியோடு அவர் பாதுகாப்பார்? எப்படி நம்மை ஒரு தீயவனுடைய அம்புகள் தீண்ட முடியும்? சங்கீதம் 91 சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். நான் கர்த்தரை நோக்கி, நீரே அடைக்கலம், என் கோட்டை, நீரே என் தஞ்சம் என்று சொல்லுவேன். வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நம்மை நேரிடாது.
நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் சக்திகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வார்த்தை சொன்னார், சகலமும் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் உடையவர், அப்படிப்பட்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்டவருடைய ஆவியினுடைய சக்தியினால், வல்லமையினால், ஆற்றலினால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். தேவனிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார், தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. 1 யோவான் 3:10 சொல்லுகிறது. அடுத்ததாக யாக்கோபு 1:13 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர். அவன் தன் சுய இச்சையினாலே எழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு காட்டிலே அநேக வகையான பூக்களில் ஒரு வகையான ஒரு பூ இருக்கிறது. அந்த பூவினுடைய வாசனையினால் சில அதிலிருந்து அந்த பூவினுடைய அந்த ஒரு பூவினுடைய அந்த வாசனை சிலர் அதிலே நின்று கொண்டு அது முகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு அந்த பூ நல்ல வாசனையை கொடுத்து கொண்டே இருக்கு. அது ஒரு வித்தியாசமான பூ. ஆனால் நேரம் செல்ல அவன் அந்த இடத்துல நிற்க அந்த பூவினுடைய வாசனை, அந்த வாசனையில் இருக்கிற அந்த விஷத்தன்மையினால் அவன் அதனுடைய தன் உணர்வை இழந்து அந்த இடத்திலே மயங்கி விழுந்து செத்து. அதே போல ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. ஒவ்வொருவரும் தன் தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு சிந்தனையை அதை எதிர்க்காமல் அதையே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கிற என்னுடைய இருதயத்தில் அக்கினி உண்டு. அவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் போது, அவர் சம்பாஷணை செய்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அக்கினி உண்டு. அதே போல தீமையான காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது, அசுத்தமான காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து என்ன செய்கிறது? அந்த இச்சையானது, அந்த கட்டுக்கடங்கான பேராசையானது ஆசையாக மாறி தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றிருக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. மோசமான காரியங்கள், எந்த ஒரு நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நீ அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை செய்யும்படி கடைசியாக உன்னுடைய சரீரத்தை உந்தி தள்ளுகிறது. கடைசியாக எபேசியர் 4:19 சொல்லுகிறது, கடைசியாக பாவம் முழு வளர்ச்சியுடன் சாவை விளைவிக்கிறது. சாவை விளைவிப்பது என்றால் என்னன்னா, அவர்கள் உள்ளம் மரத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை அசுத்தமான விரைகளுக்கு உட்படுத்தினார். ஆதலால் நான் கர்த்தருக்குள் வற்புறுத்தி சொல்வது இதுவே, பிறர் இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். அவர்கள் நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அதை பெற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள், கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், வாழ்க்கையை திருப்ப வேண்டும் என்று நினைக்காதவர்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக வாழ வேண்டும் என்று நினைக்காதவர்கள், அவர்கள் வாழ்வது போல நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் ஏன் தங்களுடைய வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப, தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்கிறார்கள். பிறர் இனத்தில் செய்ய விரும்புவதெல்லாம் நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக
நாம் செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து அதை மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அதை எதிர்க்க தெரிய வேண்டும். அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு டிப்ரெஷன் ஆனாலும் சரி, ஒரு மன அழுத்தமானாலும் சரி, நெகட்டிவாவே திங்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய சிந்தை அல்ல, அது கிறிஸ்துவனுடைய சிந்தை அல்ல. ஒரு ப்ரொஃபசர் வந்து தன்னுடைய கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு காரியத்தை விளக்கம் சொல்லும்படி ஒரு காரியத்தை செய்தார். ஒரு மாணவனை அழைத்தார். ஒரு தண்ணீர்ல கொஞ்சம் ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஊற்றி இதை கையில் வைத்துக் கொண்டே இருந்து சொன்னார். முதல் கேட்டார், உன்னுடைய கை வலிக்கிறதா? அவன் சொன்னான், இல்லை. ஏன்னா அவன் வந்து ப்ரொஃபஸரை பார்த்து சிரிச்சான். சார், என்ன சார் கேட்குறீங்க? இல்லை, இவ்வளோதான் வெயிட் இருக்கு, எப்படி என் கை வலிக்கும்? அப்போ நேரம் போக 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 ஒரு 5 நிமிடம் ஆனது, 10 நிமிடம் ஆனது, 20 நிமிடம் ஆனது. திரும்பவும் கேட்ட, கை வலிக்கிறதா? அவன் கை வலிக்கிறது. அதே போலதான் நம்முடைய ஒன்றுமே இல்லாத காரியங்களை அதே நம்ம மனதிலே போட்டு அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தலையும் வலிக்கும், மன அழுத்தமும் உண்டாகும். அதான் தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ நம் தேவ கிருபையால் பயிற்சி பெறுகிறோம். இந்த தூய ஆவியானவர் நமக்குள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அவர் ஏன் வந்திருக்கிறார்? இந்த உலகத்தை வாழ்க்கையிலே நாம் வந்து பயிற்சி பெறும்படியாக, நமக்கு விரோதமாக நம்முடைய சிந்தனைகளிலே பிசாசானவன் போராடுகிறதான கொண்டு வருகிறதான எல்லா விதமான எண்ணங்களையும், எல்லா விதமான சிந்தனைகளையும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றுக்கொள்ள கூடாததான சிந்தனைகளையும் மறுப்பு தெரிவதற்கு, மறுத்து கட்டுப்பாடுடன் நேர்மையுடனும் தெய்வ பக்தியுடனும், அவபக்தியுள்ள வாழ்க்கை அல்ல, தெய்வ பக்தியுடன் தெய்வ பற்றுடனும் இந்த உலகத்திலே வாழ அவருடைய ஆவியில நாம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால், அதாவது பிற இனத்தோர் போல தங்களுடைய வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு உலக போக்கின்படி தன்னுடைய சிந்தனைகளை மறுக்க தெரியாமல் தன்னுடைய இஷ்டப்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சகத்தின் செய்கைகளை தூய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு அந்த சிந்தனைகளை ஒரு செய்கை வருவதற்கு முன்பாக, ஒரு பாவ செயல் செய்வதற்கு முன்பாக சிந்தனை மண்டலங்களிலே எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி ஜெயிக்கப்படாமல் இருக்கிறதோ அது நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்திலே வெளிப்படும். அது நம்முடைய சரீரத்தின் உடலுடைய உறுப்புகளை நிச்சயமாக செய்து முடிக்கும். அதான் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் விபச்சாரம் செய்தால் தவறு என்று. ஆனால் நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை ஒரு இச்சையோடு பார்த்தால், ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தால் அவனோட இருதயத்திலே விபச்சாரம் செய்ததாயிற்று. ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படவில்லை. இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயிப்பவர்கள், நீங்கள் ஜெயித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்களுடைய set your minds on the things that are above, not on things that are on earth. உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தனைய இந்த உலகத்திற்குரிய காரியங்களை வைக்காதுங்க. வானத்தின் பூமிக்கு மேலான, வானத்திற்குள்ளான, பரலோகத்துக்கு அடுத்த மேலான காரியங்கள் மேல வைங்க. பூமிக்குள்ள காரியங்களே நீங்க உன்னுடைய மனதை எடுத்து செட் பண்ணி வைத்தால் அது அழிவு, அது நாசத்தை உண்டு பண்ணும்.
ஆனால் set the mind on the spirit. ஸ்பிரிட் பாருங்க, ஏஸ் கேபிட்டல் லெட்டரா இருக்கு. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய அவர் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார், என்ன கேட்கிறார், அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது, பரலோக தகப்பனுடைய உள்ளத்தில் எப்படி என்ன அவருடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன அவர் விருப்பப்படுறார், என்ன பர்பஸ், நீ இந்த உலகத்தில் வைத்ததை கொண்டு வந்ததானே, உன்னை உலகத்தில் இந்த அனுப்பப்பட்டதானே நோக்கம் என்ன? Set the mind on the spirit is life and peace. அதுவே ஜீவன், அதுவே சமாதானம் உனக்கு. இப்பொழுது நீங்கள் யார்? அதை மறந்து விடக்கூடாது. உன்னோட ஐடென்டிட்டி என்ன? உன்னோட சிந்தனையில் எப்பொழுது ஞாபகம் வைத்திருக்கணும். 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியில் வரவழைத்தோட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are chosen people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரிலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். உன் ஆண்டவர் ஒரு ஒரு குயினா பார்க்கிறார், ஒரு கிங்கா பார்க்கிறார், பிரீஸ்டா பார்க்கிறார், ஹோலி பிரீஸ்ட், ஒரு ஹோலி நேஷன். உனக்குள்ள இருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக அவனுடைய எதிர்காலத்தை வச்சு ஒரு பரிசுத்த ஜாதிய ஒரு நேஷனா பார்க்க, ஒரு தேசமா பார்க்க. உனக்குள்ள ஒரு பரிசுத்த தலைமுறை எழும்பும், உனக்குள்ள ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பும். அவருக்கு சொந்தமான ஜனம், அவருடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட், சவுண்ட் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தினோட மகனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு மகனாயிருக்கிறீர்கள், மகளாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை மகனா பார்க்கிறார், மகளா பார்க்கிறார். நீங்கள் யார்? மறந்து விடக்கூடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஏதோ சொல்ற, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் தோற்கடிக்க போவதில்லை. உங்களுக்கு ஜெயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள். அவிசுவாசங்களுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீ யார்? உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன? நீ ஒரு பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். நீ ராஜரிகமான ஆச்சாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய மகன், அவருடைய மகள். உன்னை நீ மறந்து விடக்கூடாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியானவன் அவிசுவாசிகளுடைய அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ முறை தேவனுடைய நற்செய்திகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவள் கெட்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள், அவள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இணைக்கப்படாதிருப்பாயாக. அவர்களோடு சம்பந்தம் வேண்டாம். அவர்களோடு ஒரு தொடர்பு வேண்டாம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தீய நட்பு, தீய நண்பர்களுடைய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அவர்களோடு நெருங்கி உறவு வேண்டாம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், மனம் திரும்புவதற்கு தேவையான காரியங்களை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு வேண்டாம், அவர்களோடு நட்பு வேண்டாம். உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுடைய தேவனே என்னன்னா வயிறு. அவங்க இந்த பூமிக்கு அடுத்ததான காரியங்களை தான் தேடுவாங்க. பரலோகத்துக்கு அடுத்ததான காரியங்கள் மீது அவங்களுடைய சிந்தனை கிடையாது. அவருடைய முடிவு அழிவு.
உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ அவளிடம் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். அவளுடைய கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு, அசுத்தமான கிரியைகளுக்கு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், தீய நட்புனுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் கிரியைகளுக்கு உடன்படாமல் உன்னுடைய சிந்தனைகளில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அதை கடிந்து கொள், வரவேற்காத. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்களோ, 1:6 சொல்லுகிறது, நாம் அவரோட இணைந்திருக்கிறவர்கள், இணைக்கப்பட்டவர்கள், ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் நடபடி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சிசைவேது, உனக்கும் சாத்தானுக்கும் என்ன தொடர்பு? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு என்ன பங்கு? நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகள். நீங்கள் நாம ராப்போஜன பந்தியிலே நாம பங்கு கொள்கிறோம். அவருடைய மாம்சத்தை ரத்தத்தை நம்ம புசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோடு நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அதே போல பேய்களுடைய பாத்திரத்திலே பானம் பண்ணினார் என்ன அர்த்தம்? பிசாசோடு நாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அவனோடு உறவு வைக்கிறவனாகவும் இருக்கும். அவர்களோடு பங்குள்ளவர்களா இருக்காதே. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரத்துக்கு சம்பந்தம் ஏது? அந்த சிலைகளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டுடைய ஆலயம் என்னது? உங்களுடைய உடல் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறது. உங்களுடைய சரீரம் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறது. வேதம் சொல்லி அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்களுக்குள்ளே உன்னுடைய உடலுக்குள்ளே உன்னுடைய ஆவியோடு இணைந்து, அவர் ஆவியோடு இணைந்து உனக்குள்ளே கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உனக்குள்ளாக இருக்கிறார். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய வீடா இருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய ஆசாரிப்பு கூடாரமாய் இருக்கிறீர்களே. இந்த மாம்ச திரைக்குள்ளாக, இந்த மாம்ச உடம்புக்குள்ளாக அவர் செல்வதற்காகத்தான் அவர் பூமியிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு இழந்தார். எதற்காக? உனக்குள்ளே இந்த மாம்ச திரைக்குள், இந்த மாம்ச சீலைக்குள்ளாக செல்வதற்காக. மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு நாம் கட்டாயப்படுத்த ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு விருப்பமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், அதை கட்டுப்படுத்த நாம் ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு, தேவனுடைய காரியங்களை அறியும்படிக்கு, தேவனுடைய விருப்பங்களை அறியும்படிக்கு, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வைத்த நோக்கத்தை அறியும்படிக்கு, அவருடைய விருப்பத்தை அறியும்படிக்கு, அந்த பர்பஸ், அந்த நோக்கம், அந்த எய்ம், உனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருள் என்ன, பரிசு பொருள் என்ன, உன்னுடைய இலக்கு என்ன? இந்த உலகத்திலே நீ தற்செயலாக வரவில்லை. ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார், ஒரு மிஷனோட அனுப்பியிருக்கிறார், ஒரு விஷனோட அனுப்பியிருக்கிறார். அறியும்படிக்கு தேவனுக்கு புறப்படுகிற ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் எங்கள் போராட்டம், நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், நாம் பயன்படுத்துகிற கருவிகள், போராட்டத்துக்கு பயன்படுத்துகிற கருவிகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, உலகத்தை சார்ந்தவை அல்ல. அவை தேவ வல்லமையால் அரண்களை தகர்த்து எறிய கூடியவை. தேவ பலத்தினால், தேவ சக்தியினால், தேவ ஆற்றலினால். நம்முடைய சிந்தனை தேவனுடைய சிந்தையோடு இணைக்கப்படாமல் இடையே ஒரு சுவராக, ஒரு திரையாக காணப்படுகிறதான காரியங்களை தகர்த்து எறியக்கூடியதாக
குதர்க்க வாதங்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை, அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறியக்கூடாதபடி, அவரை விசுவாசிக்க கூடாதபடி, அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்தக்கூடாதபடிக்கு எழும்புகிறதான எல்லாம் குதர்க்க வாதங்களையும், அப்படிப்பட்டதான் செய்திகளை கேட்கும் பொழுதும் தகர்த்தெறிவதற்கு, தேவனை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கட்டவனாயிருக்கிறான். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கட்டவனாயிருக்க, தேவனை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் தகர்த்தறிவதற்கு உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே, பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தகர்த்தறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துவோம். அதற்காகத்தான் இந்த இம்மை, இந்த உலக வாழ்க்கையிலே அவருடைய கிருபையா நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினால் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். தளராவுக்கும் கொண்டிருக்க வேண்டும், மனம் தளராவுக்கும் கொண்டிருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எதிர்நோக்கம் மீட்பு பெறுவோம். ஆதலால் பகலுக்குரியவர்களாகி நாமோ, பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். வித் சவுண்ட் மைண்ட், வித் கிளியர் மைண்ட். விசுவாசம், அன்பு என்பது மார்க்கவசமாக இருந்தாலும், மீட்பு பெறுவோம் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாக ஹெல்மெட்டாக அணிந்து கொள்வோம். பாருங்கள், ஒரு கடலில் ஒரு கப்பல் இருக்கிறது, ஒரு கப்பல் இருக்கிறது. கப்பலை சுற்றிலும் ஒரு பலமான காற்று அந்த கப்பலை எப்படியாக இது தள்ளிவிட வேண்டும், எப்படியா அந்த கடலில் மூழ்கடித்து விட வேண்டும். இவனுடைய செயல்பாடுகள், இந்த கப்பலுடைய செயல்பாடுகள், எல்லா செயல்பாடும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பிசாசானவன் ஒரு பலமான காற்று அந்த கப்பலின் மீது, ஒரு புயல், ஒரு மோதி தாக்குகிறது. ஒரு பிள்ளை, ஒரு தேவனுடைய மகனை, ஒரு தேவனுடைய மகளை மோதி தாக்குறது. ஆனாலும் அதனுடைய நங்கூரமானது அசையாமல், இந்த கப்பலை அசையாமல், காற்று எவ்வளவு வேகமாக அடித்தாலும் அது அசையாமல் அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல ரட்சிப்பு பெறுவோம், மீட்பு பெறுவோம் என்ற எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு யோபு எடுத்துக்கொள்ளலாம். யோபனுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாம் போனது, குழந்தைங்க போயிட்டாங்க, அவனோட சொத்துக்கள் போனது, சுகம் போனது, அவனுடைய சரீரம் எல்லாம் தோலின் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், என்னுடைய வாயின் சுவாசம் என்னுடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை, அவளும் என்ன வெறுக்கிறான். பார்க்கிற குழந்தைகள் எல்லாம் என்ன பரிகசிக்கிறாங்க. என்னுடைய எலும்பெல்லாம் தோலோடு கொட்டி கொண்டிருக்கிறது. என்னதோ கொஞ்சம் தோல் எல்லாம் இருக்கு, பல்ல மறைச்சிட்டு இருக்கு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள் பூமி மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவனுடைய நங்கூரம் அதுதான். இந்த என் தோல் முதலானவை அழுகி போனாலும், இப்ப தோல் வியாதினாலே கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த தோல் நான் அழுகி போனவன், நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். நானே அவரின் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களோ அவரை காணும். வேறு கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை காணும். என் நெஞ்சம் அதற்காக இயங்குகிறது. இப்படிப்பட்டதான ஒரு தளரா நோக்கத்தோடு இருந்தால்தான் உன்னுடைய ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா கெட்டியாக இருக்கும். எப்பேற்பட்ட தீயோனுடைய அம்புகள், தீயோனுடைய எண்ணங்கள், அந்த வான மன்றத்தின் பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகளிடமிருந்து வருகிறதான நேரடி தாக்குதல்கள், சிந்தனை மண்டலங்கள் வந்தால் மனம் தளரா ஊக்கத்தோடு இந்த கப்பல் என்கிறதான உன்னுடைய
இந்த கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை நேராக வைத்திருக்கும். எப்பேற்பட்ட புயல் மோதி தாக்கினார், எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து உன்னை எதற்காக ஆட்கொண்டார் என்கிறதான நோக்கம், எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீ தொடர்ந்து ஓடுகிறாய் என்பதான நோக்கம் நீ ஒருபோதும் மறைந்து விடக்கூடாது. ஒருபோதும் உன்னுடைய சிந்தனை என்று மறைந்து விடக்கூடாது. அது மறக்கப்பட்டு விடக்கூடாது. அது நினைவாய் வைத்திருக்க வேண்டும். சொல்கிறார், எனவே திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகளை நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையை நம்மை பற்றி கொண்டிருக்கிற இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள அந்தயத்தோடு மன உறுதியோடு ஒரே சிந்தையோடு ஓடுவோமாக. விசுவாசத்தை தொடங்கி வழி நடத்துவோம், அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியை பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தேவனுடைய அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவும் பாடுபடும் பொழுது, என்னுடைய பாடுகளின் நிமித்தம் நான் அநேக பிள்ளைகளை என்னோட சொந்த பிள்ளைகளாய் மாற்றப் போகிறேன், என்னோட சொந்த ஜனமாய் மாற்றப் போகிறேன், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து என்னோட பிள்ளைகளா நான் மாற்றப் போகிறேன், எனக்கு அநேக தோழர்கள் கிடைப்பார்கள், எனக்கு அநேக பிள்ளைகள் கிடைப்பார்கள் என்கிறதான அடைவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தேவனுடைய அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அதனால் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கு இல்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அவள் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக ஓடுகிறேன். ஒருபோது நாம் எண்ணிவிடக்கூடாது, சாட்டிஸ்பை ஆகிவிடக்கூடாது, திருப்தி ஆகிவிடக்கூடாது, நிறைவேறி விட்டது அப்படி அமர்ந்திருக்க கூடாது. அப்படி பவுல் எண்ணவில்லை. ஆனால் பவுல் ஒன்று மட்டும் செய்கிறார், கடந்ததை மறந்து விட்டு, இதுக்கு முன்பாக அநேக பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் செய்திருக்கிறார். அதோடு நிறுத்தி விடாமல் அதை மறந்து விட்டு முன்னிருப்பதை இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருடைய நோக்கத்தை ஒரு வாழ்க்கையில் நோக்கம் வச்சிருக்காரு, அதுக்கு என்ன செய்யணும், அதை கண்முன் கண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். இதுவே கிறிஸ்து இயேசுவின் மூலம் மேலிருந்து விடுக்கும் இந்த அழைப்பே எனக்கு பரிசா. எனவே நம்மில் நிறைவடைந்தோர் யாவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு மனநிலை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உள்ளத்தோடு உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் முழு உறுதியோடு உங்களுடைய எண்ணமானது அமைந்திருக்க வேண்டும். அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினால் இந்த சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இறுதியாக சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுவதற்குரியது எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுவதற்குரியது எவையோ, அவற்றையே உங்கள் மனதில் இருத்துங்கள், அதையே எண்ணிக்கொண்டிருங்கள்.